ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டோஸ் 10ல இருக்கக்கூடிய டாப் 10 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வர பாருங்க நண்பா. வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் வீடியோ பிடிச்சின்னு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல டன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க யாராவது லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நண்பா. ஸோ இந்த வீடியோல டாப் 10 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்ப்போம். நண்பா, இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கரண்ட் விண்டோ. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரீவியஸாக வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு தேர்ட் பார்ட்டியாக யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கரண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த விண்டோவை நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோஸ் +M அப்படின்னு டைப் பண்ணுங்க நண்பா. ஸோ இப்படி கிளிக் பண்ணுறோமா நீங்கள் கரண்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். விண்டோ +M அப்படின்னு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்டாக எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுனாலும் க்ளோஸ் ஆயிரும். இல்லை நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஆன் விட்டுட்டே போயிடுவீங்க. ஸோ லாக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் +L அமுக்குனீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். தென் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ஷார்ட்கட் கீ வந்து டேக் ஸ்க்ரீன்ஷாட். உங்களோட விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு விண்டோஸ் +PRT ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கீபோர்டில் வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பிக்சர்ஸில் போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல். நீங்கள் ஒரு ஃபோல்டரோ அதாவது ஃபைலோ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணால் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தா ரீநேம் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் எந்த ஃபைலுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. F2 என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ ரீநேம் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கான ரீநேமே வந்து ஆயிரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வந்து கிரியேட் எ விர்ச்சுவல் டெஸ்க்டாப். யார் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணுவீங்க நண்பா. நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டில் விண்டோஸ் +Tab டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே சமயங்களில் நீங்கள் 2 வேலையை வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2 விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம், இல்லை இந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்த இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா. நண்பா, இல்லை நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடியது வந்து ஸ்னாப் விண்டோஸ். ஸோ நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வீடியோஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து வேறு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ உங்களோட கீபோர்டில் ஜஸ்ட் வந்து விண்டோஸ் உங்களுக்கு எந்த பக்கமாக நீங்கள் கரண்ட் ஓப்பன் பண்ண விண்டோ இருக்கணுமோ அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்னொரு இல்லை வந்து ப்ரௌசரோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே நான் வந்து ப்ரௌசிங்கும் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி நீங்களும் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த கீபோர்டில் உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் கீபோர்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இதில் ஏதாவது பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து உங்களோட டாஸ்க் பதில் நிறைய ஆப்ஸை நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸை எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணி இப்படி வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பின் பண்ணி வச்சிருக்கல குரோம் ப்ரௌசர் எனக்கு வந்து 5ஆவது பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டு என்னோடய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +5 நம்பரை வந்து கிளிக் பண்ணுறோம்னா எனக்கு வந்து 5ஆவதாக இருக்கிற அந்த குரோம் ப்ரௌசர் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதே போல் நீங்கள் வந்து டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய ஆப்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக குயிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நண்பா. யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு நண்பா. இதில் நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து ரீஓப்பன் ப்ரௌசர் டேப். நண்பா, நீங்கள் அதிகமாக வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். க்ரோம் ப்ரௌசரில் ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது ஒரு டேப்பை நீங்கள் வந்து தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க மறந்து அப்படிங்கிறப்ப ரீஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டில் Ctrl+Shift+T அனுப்பி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண எல்லா டேபுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா.
நண்பா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து குயிக் ஜம்ப் விண்டோ. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் கரண்டாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு விண்டோவில். ஸோ அந்த விண்டோவை எடுத்து வேறு விண்டோவுக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறப்ப உங்களோட கீபோர்டில் வந்து Alt+Tab வந்து என்டர் பண்ணுறோம்னா நீங்கள் ஈஸியாக ஒரு இடத்துல விண்டோவிலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கீ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா. நண்பா இதில் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ நீங்கள் கரண்டாக ஏதாவது விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க ப்ரௌசர் ஏதோ, அதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களோட கீபோர்டில் Windows++ நீங்கள் வந்து என்டர் பண்ணுறோம்னா உங்களுக்கு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Windows+- அப்படின்னு என்டர் பண்ணுறோம்னா உங்களோட கீபோர்டில் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். இதே போல் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு பேஜை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் கீலாம் ட்ரை பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து வேறு அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸுக்கு சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ.